ஹலோ எவ்ரிஒன். நான் என்னோட இன்ட்ரோவை போன வீடியோலேயே வந்து போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிசி இல்லை இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்னாவே என்னன்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து போடுறேன். எனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது வீடியோ வந்து நான் பின்னாடி, அதாவது இந்த வீடியோலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு எப்போ வந்து கரெக்டான டைம் அமைதோ அப்போ அதை பற்றி போடுறேன். இப்போ வந்து இது வந்து எதுக்காகனா, ஒரு பிசினா என்ன, அந்த பிசியை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் எதுக்காக நான் கற்றுக்கிறேன்றதெல்லாம் வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹேக்கிங் இல்லை, நீங்கள் டெக் பேஸ்டாக எந்த கம்பெனிக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட், ஒரு பிசின்னு இருந்ததுன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்ப்யூட்டர் எப்போயுமே உங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க வந்து வச்சுருக்கலாம். அவங்கள்ட்ட லேப்டாப் இருக்கும், எல்லாமே ஃபோன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஃபோன்ஸ் எல்லாம் எப்படி வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகுதுன்னா, எல்லோரும் வந்து க்ளவுட்னு ஒன்று வந்து சொல்லுவாங்க. க்ளவுட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சர்வர். அந்த சர்வரில் நம்ம எல்லா டேட்டாவையும் வந்து அப்லோட் பண்ணி வைப்போம். சர்வரும் ஒன்றும் இல்லை, நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி தான் அதுவும். பட் அது வந்து வேற ஒரு லொக்கேஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்கன்னா உங்களோட சர்வரோட லொக்கேஷன் வந்து வேற ஒரு ஊரில் இருக்கலாம். அது என்ன பண்ணுன்னா, உங்களை நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்கன்னா அந்த வீடியோ வந்து அந்த இடத்துல வச்சுக்கும். நமக்கு எப்போ வேணுமோ இந்த இன்டர்நெட் மூலியமாக நம்ம இந்த இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பெரும்பாலும் நம்ம இந்த இன்டர்நெட் கான்செப்ட்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் வந்து வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பிசி சர்வர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன். பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர், இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பேசிக்காக வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் பழைய காலத்தில் வந்து வெறும் 0s and 1s மட்டுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து 0 and 1னா இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ உண்டு. இதை வச்சு முன்னாடி உள்ள கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம வந்து ப்ராசஸர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து வேக்யூம் டியூப்ஸ்னு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வேக்யூம் டியூப்ஸ் வந்து வெறும் 0s and 1sன்றதை வந்து காட்டும், அவ்வளோதான் அதோட வேலை. அதோட சைஸ் மட்டுமே ஒரு 2 ரூமுக்கு சமம், அதாவது 1.5 டன் இருக்கும். ஒரு பெரிய ஹால் ஒன்று எடுத்திங்கன்னா அந்த நீளத்துக்கு இருக்கும். அதாவது இப்போ நான் இருக்கிற ரூமோட ஒரு 2 ரூம் சேர்த்திங்கன்னா தான் ஒரு கம்ப்யூட்டரு. அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் வச்சுது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். செகண்ட் ஜென்ரேஷன் வரும்போது அதில் வந்து வேக்யூம் டியூப்ஸ்க்கு பதிலாக இந்த பஞ்சிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 0s and 1s அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இதிலலாம் என்ன வந்து டிஃப்ரென்ஸ்னால், இதில் டிஸ்பிளேவே இருக்காது. நீங்கள் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, இவ்வளோதான். அதனால தான் அடுத்த வந்த கம்ப்யூட்டர்ஸில் வந்து மைக்ரோ ப்ராசஸர், அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர்ன்ற விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அது வந்ததுலேருந்து நம்மளோட சிஸ்டம்ஸோட சைஸ் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆச்சு. மைக்ரோ கண்ட்ரோலர்னா சிலிக்கான் மூலியமாக செஞ்சு அது வந்து ஒரு சின்ன சிப்பு மாதிரி தான் இருக்கும். அது வந்து டிரான்சிஸ்டரால் செஞ்சுருப்பாங்க. நிறைய டிரான்சிஸ்டர் வச்சு அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து செஞ்சுருப்பாங்க. எப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வர ஆரம்பிச்சதோ அப்போ தான் வந்து இந்த டெக்னாலஜியோட ரெவல்யூஷனே நிறைய வந்துச்சு. அது வந்து படிப்படியாக வந்து மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர் சேர்ந்தால் தான் ஒரு ப்ராசஸர். அதாவது அதுக்குள்ளே வந்து நிறைய டிரான்சிஸ்டர் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டரோட கவுண்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு சிபியூ அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, அந்த சிபியூவில் வந்து இத்தனை டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர் வச்சு தான் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் எப்படி வந்து செய்கிறாங்கன்னா, சிலிக்கான். நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக கூட இந்த கோவிட் டைமில் கூட இந்த சிலிக்கான் ஷார்டேஜ்னால உங்களோட சிபியூ அண்ட் மதர் போர்டு அண்ட் பீஸ் பார்ட்ஸோட ரேட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த சிலிக்கான் தான் வந்து அதோட மெயின் மெட்டீரியல் மாதிரி. இந்த சிலிக்கான் இல்லைன்னா உங்களால் இதில் இருக்க எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பிசிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அடுத்து வந்து பிசியில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எது வரும்னா சிபியூ. நமக்கு வந்து பிரெயின் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து யோசிக்கிறோம், நம்மளோட வேலையெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு சிபியூ தான் மெயின். சிபியூ வந்து எதில் இருக்குன்னா உங்களோட மதர் போர்டு இருக்கும். உங்கள் மதர் போர்டில் தான் அந்த சிபியூன்ற காம்பனண்ட் வந்து இருக்கும். சிபியூ வந்து மோஸ்ட்லி வந்து ப்ராசஸர்னு சொல்லுவோம், அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதை தான் நம்ம ஜென்ரலாக ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இந்த சிபியூ வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது 2 கம்பெனி தாங்க. ஒன்று வந்து இன்டெல், இன்னொன்று வந்து ஏஎம்டி. அதாவது இன்டெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ். இவங்க தான் வந்து இந்த ப்ராசஸருக்கு வந்து ஒரு பேஸ் பாயிண்ட் மாதிரி. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் ஏஎம்டின்றவங்க வந்தாங்க. இந்த ஏஎம்டின்றது யாருன்னா அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ். இவங்க எப்படி வந்தாங்க, இவங்களுக்கு இன்டெலுக்கு என்ன சம்மந்தம்ன்றது இப்போ சொல்கிறேன். இன்டெல் இவங்க தான் அவங்களோட ப்ராசஸரில் ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ட் 86ன்ற அதாவது 32 பிட் ஆர்கிடெக்சர் இன்ட் 86ன்றதே வந்து கண்டுபிடிச்சாங்க. இவங்களோட இது எப்படி இருந்துச்சுன்னா, பேசிக்காக வந்து ஒரு ஓஎஸ் வச்சு அதை வந்து ப்ராசஸ்லாம் வந்து
ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து இந்த ஸ்பீடில் வந்து என்னால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்தது தான் வந்து இப்போ இருக்கிற நம்மளோட பிசிஸ்லாம். அந்த 32 பிட் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இல்லைன்னா உங்களால் 64 பிட்ன்ற ஒன்று யூஸே பண்ண முடியாது. அந்த ஆக்சுவலாக இப்போ ஏஎம்டி பற்றி பேசுவோம். இந்த இன்டெல் வந்து இன்ட்டு 86 தான் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. பட் ஏஎம்டிட்ட வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ஏஎம்டி வந்து இன்டெல்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த இன்டெல் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ப்ராசஸர்னா இப்படி தான் ஒர்க் ஆகும், இந்த ப்ராசஸருக்கு இவ்வளோ நானோமீட்டர் தான் சைஸ், இந்த சைஸில் தான் இருக்கும், அதுக்கு இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க பேட்டர்ன் மாதிரி வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ ஏஎம்டி போய் கேட்கும் போது இன்டெல் வந்து ரெஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டெல் என்ன பண்ணுச்சுன்னா, இவங்க இன்ட்டு 86 அதாவது 32 பிட் ஆர்கிடெக்சர் தான் வச்சிருக்காங்க. பட் ஏஎம்டி என்ன பண்ணிடுச்சுன்னா இன்ட்டு 64 X64ன்ற ப்ராசஸர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இன்னும் இன்ட்டு 32 பிட் ஆர்கிடெக்சரை விட, அதாவது இந்த 86 பேஸ்ட் ஆர்கிடெக்சரை விட அவங்களோட சிஸ்டம்ஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த இன்டெல் வந்து கொடுக்கலன்னு சொன்னதுனால இவங்க வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஏஎம்டி வந்து வந்ததுக்கு அப்புறம் இன்டெலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட இதில் வந்து 8x64 வந்து இது பண்ண முடியல. ஏன்னா x64 கண்டுபிடிச்சது ஏஎம்டி. ஸோ அவங்க அதை வந்து பேண்டட் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் வந்து இன்டெல் வந்து அவங்களோட டிவைசஸில் அந்த x64 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஏஎம்டிட்ட கொடுக்கும்போது ஏஎம்டி வந்து கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து ரெஜெக்ட்லாம் பண்ணல. பட் வேற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து விற்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வேணும். அதனால தான் எப்பயுமே வந்து இன்டெல் ப்ராசஸர் வந்து காஸ்ட்லியாகவும் ஏஎம்டி ப்ராசஸர் வந்து கொஞ்சம் கம்மியான விலைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் வந்து ப்ராசஸிங் ஸ்பீட்லையும் இப்போ இருக்கிற ஏஎம்டி வந்து கொஞ்சம் நல்லா, அதாவது இன்டெல்லையே கொஞ்சம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் இப்போ இனி போகிற போக்கில் தான் வந்து அது எல்லாமே மாறிடும். ரீசன் வந்து என்னன்னா, இப்போ தான் வந்து ஒரு டஃபஸ்ட் காம்படிஷனே வந்து உருவாயிருக்கு, இன்டெல்லா ஏஎம்டியா அப்படின்ட்டு. ஒரு 2017 முன்னாடி வரைக்கும் இன்டெல் தான், 17க்கு அப்புறம் தான் ஏஎம்டின்றதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வர ஆரம்பிச்சு. எதனாலனா அவங்களோட இன்டெலை விடவே நிறைய வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் லோ காஸ்ட்லேயும் கொடுக்குறாங்கன்ற வந்து பேச்சுனால தான் வந்துச்சு. இவங்க தான் வந்து ப்ராசஸரில் இருக்க 2 கம்பெனி, அண்ட் இவங்கள்ட்ட தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ராசஸர்னு வரும்போது இன்டெல்ல வந்து இத்தனை ஜென்ரேஷனுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது. உதாரணத்துக்கு இன்டெல்ல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது i3, அதாவது அதுக்கு முன்னாடி பென்டிஎம் இந்த மாதிரி ப்ராசஸர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டியூவல் கோர் ப்ராசஸர், இன்டெல் பென்டிஎம் ப்ராசஸர் அப்படின்ட்டு. பட் இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து i3, i5, i7, i9 இந்த மாதிரி ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஏஎம்டின்னு வரும்போது ஏஎம்டியுமே வந்து இதே மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரைசன் சீரிஸ். இதுக்கு முன்னாடி வந்து ரைசன் 3, ரைசன் 4 இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து ரைசனில் வந்து டாப் மாடல்ஸ்லாம் வந்து இன்டெலே வந்து நிறைய வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், இல்லைன்னா இதை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்கிறவங்க வந்து இன்டெல்லா ஏஎம்டியான்னு கேட்டால் சில பேர் ஏஎம்டி சொல்லுவாங்க. இன்னும் இன்டெல் ஃபேன்ஸ் வந்து இன்டெல்லே தான் இருக்காங்க. ஏன்னா இன்டெல்ல வந்து சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் கேமராக இருப்பீங்க, இல்லை வீடியோ ஸ்ட்ரீமராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டெல் வந்து சூட் ஆகும். இதே வந்து ஏஎம்டி எப்போ போகலான்னா, நீங்கள் வந்து மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, இல்லை அதை தாண்டி ப்ரொடக்டிவாக நிறைய வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் ரெண்டரிங் ஒர்க்கு, 3D ஒர்க்ஸ் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ஏஎம்டி வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் இந்த காம்படிஷன் வர ஆரம்பிச்சது. முதல்ல வந்து ஏஎம்டியில் வந்து நிறைய ஹீட்டிங் இஷ்யூஸ் இந்த மாதிரி இருந்ததுனால ஏஎம்டி கம்பேர் பண்ணும்போது இன்டெல் தான் வந்து டாப்பில் இருந்தாங்க. பட் அவங்க வந்து எப்போ வந்து இன்டெல் வந்து முந்த ஆரம்பிச்சதுன்னா, ஏஎம்டி வந்து இன்டெல் எப்படி முந்த ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களோட சிபியூவோட வந்து எஃபிஷியன்சியை தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் வந்து சைஸை குறைச்சி அதில் வந்து நிறைய இது பண்ணாங்க. ஆனால் இன்டெலால் அந்த அளவுக்கு சிபியோட சைஸையும் குறைக்க முடியல, அந்த ஏஎம்டியோட பெர்ஃபார்ம் ஒரு ரைசன் கொடுக்குற அளவுக்கு இந்த இன்டெலோட இப்போ இருக்கிற சிப்ஸால் அவ்வளோ பெருசாக கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணி இன்டெலும் வந்து ஏஎம்டியோட கேட்சப் பண்ண ஆரம்பித்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து இவங்களுக்குள்ளார எப்பயுமே போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும், இன்டெல்லா ஏஎம்டியா அப்படின்ட்டு. பட் மோரார்லெஸ் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு கேமிங்கோ இல்லை ஒரு ப்ரொடக்டிவிட்டியோ இருக்கும்போது அது வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை வந்து என்னால் ஒரு ஏஎம்டி டிவைஸில் வந்து 5 நிமிஷத்தில் ரெக்கார்ட் பண்ண முடியுதுன்னா, சில சமயம் இன்டெல் டிவைஸால் இதை வந்து வெறும் 2 நிமிஷத்தில் முடிக்க முடியும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். இதுதான் வந்து ஒரு சிபியூ வந்து இருக்கும். இந்த சிபியூ வந்து என்ன பண்ணுன்னா, 0s and 1s வந்து ஹியூமன் லாங்குவேஜாகவும் ஹியூமன் லாங்குவேஜ் வந்து 0s and 1s மாற்றுறது தான் இந்த சிபியூவோட வேலை. இந்த சிபியூ வந்து நிறைய சிஸ்டம் உங்களோட இன்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இன்புட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட இல்லை இப்போ ஒரு மதர் போர்டுன்னு இருக்குன்னா அதில் நிறைய PCIe ஸ்லாட்ஸ் அண்ட் நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு இதெல்லாம் வந்து PCIe ஸ்லாட்ஸில் தான் கனெக்ட் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களோட பயோஸோட அந்த சிஸ்டம் அது எல்லாமே வந்து உங்கள் மதர் போர்டில் தான் இருக்கும், இன்பில்ட்டாகவே இருக்கும். அவங்க வந்து சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர் தான் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரேம் ஸ்லாட் வந்து எதுக்குன்னா,
சிபியூன்றது பிரெயின்னு பார்த்தோம்னா இந்த பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த மெயின் மெமரின்னு ஒன்று இருக்கணும். இந்த மெயின் மெமரின்றது வாலட்டைல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மெமரி வந்து ஒன்ஸ் நீங்கள் சிபியூ வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெயின் மெமரி அதாவது ரேமில் இருக்க டேட்டாவெல்லாம் ஆஃப் ஆகிடும். அதனால வந்து அதுக்காக அந்த மெயின் மெமரியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெயின் மெமரி என்ன பண்ணுன்னா உங்கள் ஃபைல்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை வந்து அதில் லோட் பண்ணி வச்சுக்கும். இப்போ ஓஎஸ்னா ஓஎஸை வந்து முதல்ல ரேமில் தான் லோட் ஆகும். ஓஎஸ்னா என்னன்றது அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து ரேம் வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபைல்ஸை வந்து லோட் பண்ணி கொடுக்கும். இந்த ரேம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டு தான். பட் ஒரு செகண்டரி டிவைஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஃபாஸ்ட். பட் கேட்சை கம்பேர் பண்ணும்போது ரேம் வந்து ஸ்லோ. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேட்ச்ன்ற வார்த்தை. கேட்ச் வந்து எதுக்குன்னா இந்த ரேமில் நீங்கள் லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக, அதாவது ரேம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரேமை விட கேட்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே வந்து டயக்ராம் பார்த்தீங்கன்னா சிபியூ பக்கத்துலேயே கேட்சும் இருக்கும், அது பக்கத்துலேயே ரேமும் இருக்கும். அப்போ தான் வந்து அது ஈஸியாக நீங்கள் பஸ் வழியாக கனெக்ட் பண்ண முடியும். பஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒயர். இதை வந்து ஒயர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிலே இருக்காது. பட் அதை நீங்கள் வந்து ரொம்ப லென்த்துலேருந்து கொண்டுட்டு வரீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் குறையாது உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும். ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது டக்குன்னு அதால் வந்து ஆக்சஸ் பண்ணி ஒரு ஃபைலை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போ வேர்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உடனே வேர்டு வருது. எப்படி இந்த சிபியூ வந்து எனக்கு வேர்டு வேணுன்றது வந்து ரேமில் சொல்லும்போது ரேம் டக்குன்னு வந்து அதை வந்து கேட்ச் மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய உள்ள வந்து கான்செப்ட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து எதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன்னா செகண்டரி மெமரி. இப்போ நான் சொன்னது பிரைமரி மெமரி, அதாவது உங்களோட ரேம்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது. அது என்னன்னா டைனமிக் ரேம்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் ரேம்னு சொல்லுவாங்க. இந்த டைனமிக் ரேம் வந்து ஸ்டாட்டிக் ரேமோட நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டாட்டிக் ரேம்ன்றது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் இதில் தான் இது பண்ண முடியும். பட் இந்த டிராம்ஸ்ன்றது வந்து அதை விட இன்னும் மோர் எஃபிஷியன்ட். டிராம்ஸ் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக வந்து டிடிஆர் ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து சோடியம் ரேம்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக வந்து டபுள் த ரேட் ரேம்ன்றது, அதாவது டிடிஆர், அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் DDR1, DDR2, DDR3, DDR4, இப்போ DDR5 வரைக்கும் இருக்குது. அடுத்து DDR6 வரப்போகுது. இப்போ நம்ம வந்து இந்த ரேம் பார்த்தோம்ல, இந்த ரேம் வந்து ரன் ஆகிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் தான் ரன் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் பேசிக்காக வந்து டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப்புக்கும் ஒரே ரேம் ஆனால் கிடையாது. டெஸ்க்டாப்புக்கு தனி ரேம், பிசிக்கு தனி ரேம். அதாவது டெஸ்க்டாப் பிசி ஒன்று, லேப்டாப்க்கு வந்து தனி ரேம். அடுத்தது வந்து சர்வர்ஸ்க்கு வந்து ப்ராசஸர் அண்ட் ரேம் அண்ட் மற்ற இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுற லோடு வந்து ஜாஸ்தி. ஒரு சர்வரை வந்து உங்கள் பிசி மாதிரி ரன் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு பிசி வந்து சர்வர் மாதிரி ரன் பண்ணலாம். ஏன்னா அதோட சர்வர் வந்து அதோட ப்ராசஸிங் ஸ்பீடை வந்து நிறைய கொடுக்கும். ஸோ ஒரு சர்வரை வந்து நீங்கள் ஒரு பிசியாக ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக வித்தியாசம் தெரியுது. பட் நீங்கள் ஒரு சின்ன நான் என் லேப்டாப் வந்து இப்போ ஒரு சர்வராக ஆஸ் பண்ணேன்னா அதால் ஒரு லிமிட் வரைக்கும் தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ண முடியும். அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சர்வர் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது என் லேப்டாப் கிராஷ் ஆகிடும். அதாவது ஏன் சர்வர் யூஸ் பண்ணுறோன்னு வரும்போது நம்ம டேட்டாவை வந்து ஒரு லிமிட் ஆஃப் டேட்டா அளவுக்கு தான் நம்மளோட பிசியோ இல்லை லேப்டாப்லையோ இல்லை இதுலையோ ஸ்டோர் பண்ண முடியும். நம்மகிட்ட நிறைய டேட்டா இருக்குது, பட் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு நம்ம இந்த சர்வர்ன்றது யூஸ் பண்ணுறோம். சர்வர்னா ஒன்றும் இல்லை, க்ளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் தான், அதாவது கம்ப்யூட்டர் மாதிரி தான். அதுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே இருக்கும். பட் அது வந்து ஒரு தனி லொக்கேஷன், அதை வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. நம்ம டேட்டாவை இன்டர்நெட் மூலியமாக அதில் அப்லோட் பண்ணி வைக்கணும். நமக்கு எப்போ அந்த டேட்டா தேவைப்படுதோ அப்போ அந்த சர்வர்லேருந்து ரிப்ளை பண்ணிக்கிறோம், அதாவது யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு இன்டர்நெட்ன்ற ஒரு விஷயமே வந்து பழக்கத்துக்கு வருது. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நம்ம ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்மளோட வந்து ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம நிறைய ஐஓடி டிவைசஸ், அதாவது உதாரணத்துக்கு ஏசியில் இருக்க ரிமோட்டெல்லாம் வந்து இப்போ நம்ம ஐஓடி வச்சே வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த விஷயம்லாம் நம்ம இன்டர்நெட்டில் தான் கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கண்ட்ரோலர் தேவை. அந்த கண்ட்ரோலர் தான் இந்த சிபியூ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரேம் பற்றி சொன்னேன். ரேம்க்கு அப்புறம் வரது வந்து நம்மளோட செகண்டரி டிவைசஸ். இந்த செகண்டரி டிவைசஸ் வந்து நான் வாலட்டைல். நான் ஏற்கனவே சொன்னேன் பிரைமரினா வாலட்டைல். அதாவது நீங்கள் இப்போ பவரை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா மெமரியும் வந்து எரேஸ் ஆகிடும். அந்த மெமரியில் வந்து டெம்பரவரியாக தான் அது லோட் பண்ணி வச்சிருக்கும். பட் இந்த ஹார்ட் டிஸ்க், அதாவது இந்த செகண்டரி மெமரி, அதாவது உங்களோட பென் டிரைவ்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களால் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ஃபைல்ஸை வந்து லாங் டைமுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பட் ரேமால் ஸ்டோர் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பிரைமரி டிவைஸ் மட்டும் தான் உங்களோட தேவையான விஷயங்களை லோட் பண்ணி கொடுக்குறதுக்கு. இந்த செகண்டரி டிவைஸ் வந்து எல்லாத்தையும் ஃபைல்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சு வேண்டிய விஷயம் என்னென்னா, சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரீட் ரைட்னு 2 ஆப்ஷன் தான். ஒன்றும் உங்களால் எழுத முடியும், இல்லைனா அதை வந்து வாசிக்க முடியும், அதாவது சிஸ்டமால். அதால் வேறு எதுவும் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் ஃபைல் சிஸ்டம், அதாவது ஃபைல் ப்ராசஸிங் சிஸ்டம்னு ஒன்று வருது. ஒரு ஓஎஸ்னு இருக்குன்னா அந்த ஓஎஸ்ல வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபைல் சிஸ்டம் தான் உங்களோட சிபியூ வந்து என்ன பண்ணுதுன்ற விஷயத்தை எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்.
அதாவது இப்போ நீங்கள் ஒரு வேர்ட் ஃபைல் எடிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் சிபி வந்து இந்த வேர்ட் ஃபைல் எடிட் பண்ணிட்டு இருக்குன்றது உங்களோட ஃபைல் ப்ராசஸிங் சிஸ்டம் தான் வந்து ஸ்டோர் பண்ணும். அதாவது FATன்னு சொல்லுவாங்க, ஃபைல் அலோகேஷன் டேபிள். இந்த ஃபைல் இதில் ஆக்டிவாக இருக்குது, இது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்றது இந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள் தான் இது பண்ணும். இந்த ஃபைல் அலோகேஷன் டேபிளில் வந்து உங்களோட எல்லா ரெக்கார்டுமே இருக்கும். உங்களால் ஓவர் ரைட் பண்ணுற வரைக்கும் அந்த ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக டெலிட்டே ஆகாது. உங்களால் ஓவர் ரைட் பண்ண முடியும், ஆனால் டெலீட் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிற ஃபைல் மேலே இன்னொரு ஃபைல் எழுதலாமே ஒழிய அந்த ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிடுச்சுன்னு உங்களால் சொல்லவே. இது வந்து ரெக்கவரி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அதாவது நம்ம ரெக்கவரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். செகண்டரி ஸ்டோரேஜ்னு வரும்போது நீங்கள் வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்னா ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து ஒரு சிடி மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நிறைய இந்த லேசர் மாதிரி யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுவாங்க. மோரார்லெஸ் இந்த நம்ம சிடி கான்செப்ட் தான், சிடிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ப்ரைமரி இதில் வரும். அந்த ஹார்ட் டிஸ்க்ன்றது வந்து எப்படி வந்து வந்து மாற்றணும்னா எஸ்எஸ்டியாக மாற்றணும். எப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு டைமில் வந்து ஃபெயிலியர் ஆகுது, அந்த வந்து நீடில்லாம் வந்து உடஞ்சிருது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எஸ்எஸ்டின்றது வந்து யூஸ் பண்ணணும். அதாவது எஸ்எஸ்டினா ஒன்றும் இல்லை, சாலிட் ஸ்டேட் ட்ரைவ். இந்த சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் வந்து கிட்டத்தட்ட உங்களோட ரேம் மாதிரி தான், பட் ரேமை விட இது வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். ரேம் அளவுக்கு ஸ்பீடாக இருக்குமானா ஃபைல் ப்ராசஸிங்க்கு வந்து ஸ்பீடாக இருக்கும். எப்பயுமே வந்து உங்களோட எஸ்எஸ்டியை கம்பேர் பண்ணும்போது உங்கள் ரேம் தான் ஃபாஸ்ட்டு, பட் எஸ்எஸ்டிஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ஸ்பீடை கொடுக்கும். நீங்கள் இப்போ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே வந்து இந்த எஸ்எஸ்டியில் ஓப்பன் பண்ணும்போது இப்போ ஸ்பீடாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஓஎஸ்ஏ வந்து ஹார்ட் டிஸ்கில் பூட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆகுதுன்னா இந்த எஸ்எஸ்டியில் போடும்போது 1.5 மணி நேரத்துலேயே வந்து உங்களுக்கு 1.5 மினிட்ஸ்லேயே வந்து பூட் ஆகிடும். மோஸ்ட்லி வந்து 30 செகண்ட்ஸ் தான் எஸ்எஸ்டியோட பூட்டிங் டைம். பட் ஹார்ட் டிஸ்கில் வந்து மோர் தென் 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த டிஸ்கை வந்து அது வந்து ரீட் பண்ணி அந்த மாதிரி வந்து ஒரு லூப் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு டிலே இருக்கும். பட் எஸ்எஸ்டி வந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு சிப்பு தான். அந்த சிப்பை வந்து NANDன்னு சொல்லுவாங்க, NAND ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NAND ஃபிளாஷ் தான் வந்து மோரார்லெஸ் வந்து உங்களோட ஸ்பீடையும் இது பண்ணும். அதுலேயுமே வந்து டைனமிக்கு ஸ்டாட்டிக் அப்படின்ட்டு இருக்கு. இந்த டைனமிக் வந்து மோர் ஃபாஸ்டர், ஸ்டாட்டிக் கம்பேர் பண்ணும்போது டைனமிக் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். VNAND ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் இருந்துச்சுன்னா உங்கள் எஸ்எஸ்டி வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களோட சிப்பு மாதிரி தான், அதாவது கிட்டத்தட்ட CPU மாதிரி அதில் ஒரு சின்ன சிப் இருக்கும். அந்த சிப் மூலியமா உங்களோட டேட்டாஸ்லாம் அதில் ரீட் அண்ட் ரைட் ஆகும். அது வந்து ஒரு எஸ்எஸ்டியும் ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் மோரலஸ் வந்து லைஃப் டைம் வந்து 5 to 6 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். மினிமம் வந்து 3 இயர்ஸ். நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரேஜ் டிவைசஸை வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா, அதாவது ஃபைல்ஸை வந்து ஸ்டோரேஜ் டிவைஸில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ்னால் அதை நீங்கள் எஸ்எஸ்டியில் வச்சுக்கலாம். ஏன்னா எஸ்எஸ்டிஸ் வந்து எப்போ வந்து இதாகும், அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் உங்களால் ரைட் பண்ண முடியும், இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ரைட் பண்ண முடியும்னு அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லெவலை தாண்டிடுச்சுன்னா அந்த எஸ்எஸ்டியில் உங்களால் அதுக்கு மேலே வந்து எழுத முடியாது, அதாவது ஃபைலில் வந்து எழுத முடியாது, அதை ரைட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட ஃபைலோட இதை தக்கிற நீங்கள் வந்து எஸ்எஸ்டியோ இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களோட அதனால ஸ்பீடு கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்டிஸ் தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா அது வந்து காஸ்ட்லி. ஹார்ட் டிஸ்க் வந்து எப்பயுமே வந்து சீப்பராக இருக்கும். எப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து 5000 கிடைக்குதுன்னா, பட் எஸ்எஸ்டிஸ் வந்து கொஞ்சம் அதோட எஃபிஷியன்சினால அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது வந்து ஒரு 10,000 இல்லை 15,000 கிட்டே வரும். மினிமம் 512 GB வந்து 5,000 வந்துடும். மோரார்லெஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சேம் ரேட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப குவாலிட்டியான எஸ்எஸ்டிஸ்லாம் வாங்கினீங்கன்னா நல்லா காஸ்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இதோட அடுத்த கண்டினியூஷன் வந்து செகண்ட் பார்ட்டில் வரும். ஏன்னா இதுவே வந்து ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ அதனால் இதை வந்து அடுத்த பார்ட்டில் மீதியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்றைக்கி இது போதும். இதுக்கே வந்து ஏற்கனவே வந்து 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து போதும். ஆக்சுவலாக இதே வந்து இன்னும் கம்பெனி 15-15 போடலான்னு தான் பார்த்தேன். பட் ஓரளவுக்கு வந்து இந்த கண்டினியூஷன் இருக்கணுன்றதுக்காக ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து வந்துட்டேன். இதில் ஏதாவது வந்து தப்பு இருந்தாலோ இல்லை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னாலோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டென்ட் பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து வரதுக்காக.